சாயிரம். அவரவர் மனநிலைக்கேற்ப அவரவருக்கு பிரச்சனையின் தாக்கம் பெரிதாகவோ சிறிதாகவோ தெரியத்தான் செய்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட, உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை சூட உனக்கான ஒரு தந்திரத்தை நான் கூறப்போகிறேன். வெற்றி என்னும் கனியை எட்டி பறிக்க உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றியடைவாய். நான் அந்த வழியை உனக்கு காட்டுவேன். விதி இருந்தால் இதை முழுவதுமாக கேள். விதி இருந்தால் இதை நீ கேட்பாய். உன்னுடைய பிரச்சனை விலகுவதற்கு நான் ஒரு வாய்ப்பு கூறுகிறேன், வாய்ப்பு தருகிறேன். நம்பிக்கையோடு கேள். உனக்கான வாய்ப்பு உனக்காக வந்திருக்கிறது. வாய்ப்பு ஒரு முறைதான், இதையும் தவறவிட்டு விடாதே என் பிள்ளையே. விதி வலியதுதான், அதை யாருமே வெல்லவே முடியாது என்பதும் உண்மைதான். அதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் சென்று பிச்சை கேட்கும் பொழுது, அம்மா பார்வதி பிச்சை போடு என்று கேட்பது அவனது வழக்கமாகவே இருந்து வந்தது. அந்த பிச்சைக்காரனின் குரல் ஒரு முறை கைலாயத்தில் இருந்த பார்வதி தேவி காதுகளில் சென்றடைந்தது. அவளும் இரக்கமுற்றாள். சிவனிடம் பார்வதி தேவி பிச்சைக்காரனிடம் இரக்கம் காட்டும்படி வேண்டினாள். அதற்கு சிவபெருமான், இந்த பிறவியில் பிச்சை எடுப்பது அவன் பிராப்தம் என்றும் அவன் விதியை என்னால் மாற்றவே முடியாது என்று எவ்வளவோ சொல்லியும் அவன் மேல் செலுத்திய கருணையை மாற்றிக்கொள்ள பார்வதி தேவி தயாராகவே இல்லை. ஏனென்றால் அவள் தாய் அல்லவா. முடிந்தால் அவன் விதியை மாற்றிக்கொள் என்று சிவபெருமான் கூறிவிடுகிறார். நான் அவனை மிக மிக பெரிய கோடீஸ்வரனாக மாற்றி அவன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று ஈசனிடம் சவால் விடுகிறாள் பார்வதி தேவி. ஈசன் மனதுக்குள் சிரித்து கொள்கிறார். ஒரு வீடு முடிந்து அடுத்த வீட்டுக்கு வரும் வழியில் 3 மூட்டைகள் தங்க கட்டிகளை அவன் வரும் வழியில் போடுகிறார் அன்னை. அந்த நேரம் பார்த்து பிச்சைக்காரனுக்கு திடீரென்று ஒருவேளை தான் குருடாகிவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் வருகிறது. கையில் கிடைத்த ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு 2 கண்களையும் மூடிக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு செல்கிறான் பிச்சைக்காரன். வழியில் அன்னை தேவி போட்டிருந்த பொற்காசு மூட்டைகள் காலில் இடறுகிறது. பிச்சைக்காரனோ கண்களை மூடிக்கொண்டிருப்பதால் அந்த பொற்காசு மூட்டைகளை கல் என்று நினைத்து கால்களால் உதைத்துவிட்டு அடுத்த வீட்டிற்கு சென்றடைகிறான். அடுத்த வீட்டிற்கு சென்ற பின் கையில் வைத்திருந்த கம்பை தூக்கி எறிந்துவிட்டு மூடிய கண்களையும் திறந்து கொண்டு, குருடாகி விட்டாலும் கூட தன்னால் தொடர்ந்து பிச்சை எடுக்க முடியும் என்று தனக்குள் திருப்தி அடைத்து கொண்டு அடுத்த வீட்டு வாசலில் நின்று கொண்டு வழக்கம் போல், அம்மா பார்வதி பிச்சை போடு என்று வழக்கம் போல் கூவுகிறான். இறைவன் சிரிக்கிறார் அன்னையை பார்த்து. விதி வலியது, அதை யாரும் வெல்லவே முடியாது என்பதுதான் இந்த கதையின் நோக்கம். என் அன்பு பிள்ளையே, விதி வலியதுதான், அந்த விதியை யாருமே மாற்றவே முடியாது. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் நீ கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுதான் விதியின் விளையாட்டு. உன் கர்மாவை தீர்த்தேதான் ஆக வேண்டும். நீதான் கழிக்க வேண்டும். ஆனால் அதற்கான தன்னம்பிக்கையையும் மனோதைரியத்தையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதை நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீதான் வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய், உழன்றும் கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு இருக்கும் வரை தேவையில்லாத குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையை மட்டும் என் மேல் வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்கு வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இறைவன் உன்னுடைய குறைகளை தீர்த்து வைக்கும் போது இறைவனை நீ அதிகமாகவே நம்புகிறாய். உன் குறைகளை தீர்க்காத போது
இறைவன் உன்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன் வாழ்வில் உன்னை வெற்றியடைய வைக்கும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கையோடு இரு. எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்தோடு செய்து கொண்டே இரு. எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக நீ அடைவாய். என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கை இல்லாதவன் வாழ்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வதும் கடினம், வீழ்த்துவதும் கடினம். ஓம் சாயிராம். எப்பொழுதும் கண்ணீரை வீணாக்கிக் கொண்டு மனதை எப்பொழுதுமே குழப்பமாக வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் எப்பொழுதுமே ஒருவிதமான பயத்தோடும் பரபரப்போடும் தயக்கத்தோடும் உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இது உனக்கு கவலையாக இல்லையா? உன்னை பார்க்க எனக்கு பயமாக இருக்கிறது, மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. இப்படியே உன் வாழ்க்கையில் நீ போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் மீதம் இருக்கும் உன் வாழ்க்கை என்னாவது? அதை நான் உனக்கு மாற்றி காட்டுகிறேன். முதலில் உன் மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறதல்லவா, அதை துடைத்து எறிந்துவிடு. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திதான் இவ்வளவு மன போராட்டத்தோடு தவித்து கொண்டிருக்கிறாய். அதை நினைப்பதை முதலில் மறந்துவிடு. வரப்போவது என்னாகுமோ, எப்படி இருக்குமோ, நம் வாழ்வு என்னாகுமோ என்ற பயத்தையும் உன் மனதிலிருந்து எறிந்துவிடு. வருவது வரட்டும், போவது போவட்டும், நடக்கது நடந்து கொண்டே இருக்கட்டும் என்று அமைதியாக உன் மனதை வைத்துக்கொள். நான் கூறும் இந்த வாக்கை முழு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் வேறு எந்த சிந்தனைகளையும் உன் மனதில் இருத்தி கொள்ளாமல் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்ணீரற்ற வாழ்வை நிச்சயமாக வரமாக பெறுவாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். கூனி குறுகி நிற்காதே. உன் வாழ்க்கையில் நீ ஆள பிறந்தவர். ராஜகம்பீரமாக எழுந்து நில். உனக்கான வாழ்க்கையை வரமாக நான் உனக்கு தருகிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காயப்படாமல் நீ எதையுமே சாதிக்க முடியாது. தோல்வியடையாமல் வெற்றியை மிக எளிதாக பெறவே முடியாது. கஷ்டத்தை அனுபவிக்காமல் யாரும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவித்ததாக எந்த வரலாறுமே இல்லை. துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் மிக உண்மையான விஷயமும் கூட. நீயும் இப்பொழுது வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். உன் வேதனையான காலங்கள் எல்லாம் மாறும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். இதுவரை கஷ்டகாலத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்த உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறது. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக மாற்றியே காட்டுவேன். உன்னுடைய மகத்தான வெற்றி என்பது இந்த உலகத்தை வெற்றி கொள்வதை காட்டிலும் உன் மனதை வெற்றி கொள்வதே மிக மகத்தான வெற்றி. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், சந்தோஷமாக வைத்துக்கொள், ஆனந்தத்தோடு வைத்துக்கொள். நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையின் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். நான் அதை உனக்கு தயார்படுத்துவேன். உன்னுடைய சந்தோஷத்தில் 1000 பேர் உன் அருகில் இருந்தாலும் அது உண்மையாக உறவாக இருக்காது. நீ கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, உனக்கான துன்பத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கும் போது உன் அருகில் உன் கண்ணீரை துடைக்க, உன் கவலையை மறக்க, உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ள உன் அருகில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மிக உன்னதமான உறவுகள், மிக உண்மையான உறவுகளும் கூட. மறந்தும் கூட அந்த உறவுகளை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன் மனதில் 1000 போராட்டங்களும் 1000 வேதனைகளும்
எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் உன்னோடு அந்த நேரத்தில் இருக்கும் அந்த உறவுகளை உன்னுடைய வேதனையால் கஷ்டப்படுத்தி விடாதே, காயப்படுத்தி விடாதே. ஏனென்றால் அவர்கள் உறவு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதை பத்திரமாக தக்க வைத்துக்கொள். அது மட்டுமல்லாமல் நீ வேதனைப்படும் பொழுது உன் வேதனையை பார்த்து சிரிப்பவர்களும், உன் வேதனை மிக அதிகமாக இருக்கட்டும் என்று விரும்புவர்களும் உன் அருகில் இருந்தால் அதை நீ கண்டு கொண்டால் அவர்களை விட்டு விலகி வந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கும் சரி, உன் மனதிற்கும் சரி மிக நன்றாக பொருத்தமாகவே இருக்கும். உன்னிடம் ஒன்றை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை பற்றியும், உன்னுடைய கஷ்டத்தை பற்றியும், உன்னுடைய கஷ்டகாலத்தை பற்றியும் மற்றவர்களோடு எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொண்டால் நம் மனம் சற்று ஆறுதலாக இருக்கும் என்று நீ நினைத்து பகிர்ந்து கொள்கிறாய். ஆனால் நீ யாரிடம் பகிர்ந்து கொள்கிறாய் என்பதில்தான் மிக முக்கியம் அடைந்திருக்கிறது. நீ மற்றவர்களிடம் ஆறுதலை தேடி பகிரும்போது அது மற்றவர்களுக்கு மிக சந்தோஷமாக போய்விடுகிறது. சில பேர் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து மனம் வருந்தி உண்மையாலுமே உனக்கு நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார்கள். ஆனால் மேலும் சில பேர் ஆறுதல் வார்த்தைகள் கூறுவதைப் போல நடித்து கொண்டு உனக்கு சொல்லிவிட்டு பின்பக்கம் சென்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீ படும் துன்பத்தை பார்த்து வேறு சிலரோ நீ படும் கஷ்டத்தை பார்த்து உனக்கு முன்பாகவே நீ அப்படித்தான் கஷ்டப்பட வேண்டும், நீ செய்ததற்கு அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும் என்று உனக்கு நேருக்கு நேராகவே பேசுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மனிதர்களும் உறவுகளும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறது. அதனால் யார் நல்லவர்கள், யார் உன் மனதை மேலும் காயப்படுத்த நினைக்கிறார்கள், யார் உன் வேதனையை துடைக்கிறார்கள், யார் உண்மையாலுமே உன்னை மதிக்கிறார்கள், உன் அன்பை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை மிக எளிதாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் உன் மனம்தான் போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதே. எனவே எந்த கவலையையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. என்ன செய்வது என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. சில சமயங்களில் மனவேதனையாலும் மனக்குழப்பங்களாலும் நான் உறைந்து போய் நிற்பது போல ஒரு தோற்றத்தோடு இருக்கிறேனே. இதற்கு ஒரு முடிவே இல்லையா சாயிநாதரே? என்றாவது என்றைக்காவது, இன்றோ அல்லது நாளையோ எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று நான் நம்பிக்கையுடன், உங்கள் மீது முழு நம்பிக்கையோடு என்னுடைய முடிவை நான் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த நொடி முதல் எந்த முடிவும் எந்த மாற்றமும் எனக்கு கிடைக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதன் பொருட்டுதான் உன்னுடைய பலனும் உனக்கு கிடைக்கும். நீ உன்னை அதிகமாக நம்பினால் அதற்கேற்றாற்போல் அதற்கான பலனும் மிக அதிகமாகவே இருக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ விருப்பப்பட்டது எல்லாமே உனக்கு ஈடேறும். அதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி, அதன்படிதான் உன்னுடைய கர்மாவை நீ உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாய். அதனால் அந்த கர்மாவினால் நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை தாங்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் மனவேதனையில் இருக்கிறாய். தவித்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் துயரத்தின் பெரும் பகுதியை என்னுடைய பிள்ளைக்காக நான் அனுமதித்துக் கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மனதை முதலில் வெறுமையாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். எந்த ஒரு நிகழ்வுகளையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் இனி எழுத்த வேண்டிய தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. உன்னுடைய இந்த நிலைமை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். உனக்கான நேரம்
கூடியிருக்கிறது. நம்ப முடியாத அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது அந்த நம்ப முடியாத திருப்பம். நான் கூறுவது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது. நான் கூறுவது அனைத்தும் சத்திய வாக்கேதான். உன்னுடைய அன்பு, உன்னுடைய நல்ல எண்ணம் இவை தெரியாமல் இருக்கும் இந்த உலகத்தில், இவை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அகப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பது போல புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். கவலையே வேண்டாம் என் குழந்தா, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் யோசித்து யோசித்து அதன்படி நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தில் என்னதான் குழப்பம் வந்தாலும், என்னதான் சோதனைகள் உன்னை சூழ்ந்தாலும், உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னில் இருக்கும் என்னிடம் உன்னால் முடிந்தவரை பேசி பழகு. நம்பிக்கையோடு உன் மனதை வைத்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நினைப்பதை அறவே விட்டுவிடு. உன்னுடைய மனக்குழப்பமெல்லாம் தீரும் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கான நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. நான் இருக்கிறேன். உன் கற்பனைக்கு எட்டாத உருவமாகவோ, உன் கண்ணுக்கு தெரியாத சூட்சும ரூபமாகவோ இதை அறிந்து கொண்ட நீ அதிர்ஷ்டசாலிதானே? குழந்தா, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. இதை கேட்கும் நொடியே அந்த மாற்றத்தை நீ கண்கூடாக உணர்வாய். பல நாள் கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் ஒரு பலன் வரப்போகிறது. உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்ததான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் அது உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை குழந்தா. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தத்தான் அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப்போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்துவிடு. இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யாரென்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்விற்கு நல்லதும் கூட. சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கர்ம வினைகளின் பயன்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாயல்லவா? அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடியும், சில சமயம் கவலையோடு இருந்தும், சில சமயம் புலம்பிக் கொண்டும், சில சமயம் உன்னுடைய கஷ்டத்தோடு எதிர்த்து நின்று போராடியும், சில சமயங்களில் சாயே துணை, எது வந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு என் காலடியில் சரணடைந்து நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் வெளிவந்து விட்டாய். இதோ நீ பட்ட வேதனை, நீ பட்ட கஷ்டங்கள், இதுவரை நீ சந்தித்த போராட்டங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வாக, நல்ல பதிலாக உலகத்தில் உள்ள அத்தனை மங்களங்களையும் அள்ளிக்கொண்டு உன்னை ஆசிர்வதிக்க இதோ உன் இல்லம் தேடி உன் அப்பா வந்து விற்கிறேன். இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் மனை நிறைவாக அனைத்தையும் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள்.
உனக்காக தேடி வந்த வரத்தை மகிழ்ச்சியாக மிக ஆனந்தமாகவே பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான சுபமான நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கும். நீ உன் வாழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையிலா இத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பலவிதமான மாற்றங்களும் தருணங்கள், நல்லவிதமான தருணங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கை கொண்டும் ஒரு செயலை செய்கின்ற போது வெற்றியை நமதாக்கிக் கொள்ள முடியும். தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும் போது மற்றவர்களின் தயவின்றி வாழ்வில் முன்னுக்கும் வர முடியும். வாழ்வின் தடைகளை தகர்த்து எறிய முடியும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற புதுவிதமான தெம்பு நம் மனதில் தோன்றும். பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதனை தீர்த்து கொள்ள தன்னம்பிக்கை மிகவும் உதவி செய்கின்றது. நம்பிக்கை தரும் தன்னம்பிக்கையால் உனக்குள் ஒளிந்திருக்கும் பலத்தை வெளிக்கொண்டு வர அந்த நம்பிக்கையே வழிவகை செய்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையெல்லாம் உணர்ந்து கொண்டாய். உன் பாதையில் நீ பட்ட போராட்டங்கள், நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே என்று கவலை உன்னில் இருக்கிறது. அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, எதையுமே மாற்றக்கூட என் மனசு வரவில்லையா என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய கஷ்டகாலம், உன்னுடைய கர்ம வினையால்தான் நீ அத்தனை சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருந்தாய், போராட்டங்களை தாங்கிக் கொண்டிருந்தாய். இதோ உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. இதுவரை நீ சந்திக்காத பல மாற்றங்களை இனி உன் வாழ்வில் சந்திக்கப் போகிறாய். அதிசயத்தில் ஆழ்ந்து நிற்கவே போகிறாய். இனி என்னுடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றாக நீ காண்பாய். நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்துமே என்னால் ஆசிர்வாதம் செய்யப்பட்டதுதான் என்பதை முழுமையாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்க முடியாது. நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எது வந்தாலும் அது என் கண் பார்வைப்படிதான் வரும். என்னுடைய அனுமதி கேட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அது யார் தடுத்தாலும் உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் என்மேல் உனக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காகத்தான் அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சுபமாக முடித்து கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளிலும் நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு நான் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அறிந்தும் அறியாமலும் செய்யும் அத்தனை வேளைகளிலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தாலும் வைக்காவிட்டாலும், உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் என் கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம். நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த, நல்லதை நிகழ்த்த, மங்களத்தை அள்ளி கொடுக்க எப்பொழுதுமே நான் யோசனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாமே சுபமாகவே இருக்கும். என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், என்னை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீ குழம்ப வேண்டாம். உன் மனதிற்கு நிம்மதி தரும் செயல் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே செய். நீ வாயால் சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும். உனக்காக அனைத்தையும் செய்ய உன் சாயப்பா உன் கண்முன் வந்து நிற்பேன். எனக்காக அதிகமாக பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. மனதார் நம்பிக்கையோடு சாயி என்று ஒரு முறை நினைத்தால் கூட போதும். உன் கவலைகள், சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா வருவேன். வந்து உன் கண் முன் நிற்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன். புரிந்து கொண்டே இருப்பேன்.
உன்னுடைய வாழ்க்கையில் என்றென்றும் உன்னிடம் நிரந்தரமாக இருப்பேன். உன்னை விட்டு யார் சென்றாலும், உன்னை விட்டு யார் விலகினாலும் நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருப்பேன். உனக்கு பாதுகாவலனாகவும் இருப்பேன், உற்ற தோழனாகவும் இருப்பேன். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அத்தனையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி நீ கேட்ட வரம், நீ கேட்காத வரம், நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ வேண்டியதை வேண்டியபடியே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உனக்கு பயம் என்பதே வேண்டாம்.